இவர் தான் கம்பளத்தான். இந்த வீடியோவில் இருக்கிறவரை எங்கள் ஏரியாவில் கம்பளத்தான்னு சொல்லுவாங்க. கம்பளத்தான்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதியோட பேரா இல்லை அவங்க பார்க்குற தொழிலோட பேரான்னு தெரியல. இவங்க வந்து குடுகுடுப்பக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த வேலை, அதுக்கப்புறம் குறி சொல்கிறது, ஜோசியம் சொல்கிறது, இந்த மாதிரி தான் வேலையை பார்ப்பாங்க. இவர் ஏன் லைஃப்பில் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட பார்த்தாரு. இந்த வீடியோ எடுத்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இந்த வீடியோ. அப்போ நான் குஜராத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 7-8 மாதம் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் ஊருக்கே வந்தேன். ஊருக்கு வந்து அடுத்த நாளே இவர் வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு குறி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சிட்டு அவராகவே சொல்கிறாரு. ஒரு 2-3 விஷயம் சொன்னார். நீ இப்போது இங்கே இருக்கிறது நினைக்கவே நினைக்காது, நீ வெளி மாநிலம் தான் போவேன், பம்பாய்க்கு போவேன் அப்படின்னாரு. அவருக்கு நான் ஊரில் இருக்கேன்னு நினச்சிட்டு சொல்கிறாரு, நான் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கேங்கிறதே அவருக்கு தெரியல. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்கள், என் கையில் 2 கோடு இருக்குது, அதனால் 2 பொண்டாட்டி அப்படின்ட்டாரு. கையில் ஒரு கோடு தானேயா இருக்குதுன்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்டதுக்கு, இல்லை இன்னொரு கோடு லைட்டாக தெரியுது அப்படின்ட்டாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் எங்கள் வீட்டில் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் கார் வாங்குவீங்க, வெள்ளை கலரில் இருக்கும் அந்த கார் வந்ததுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற இந்த எக்ஸலை என்கிட்ட கொடுத்துருங்கன்னாரு. இன்னும் வரைக்கும் எங்கள் வீட்டில் அதே எக்ஸல் தான் இருக்குது. கார் வாங்கின பாடே இல்லை. இவரை யாருமே எங்கள் ஊரில் பார்த்ததே இல்லை. இவர் யார், எங்கேருந்து வர்றாரு, எந்த ஊர் இவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் வருவார், எங்கள் ஊர்லேயே. அதுவும் கரெக்டாக நான் வரும்போதெல்லாம், எப்போல்லாம் ஊருக்கு போகிறேன்னா அப்போ மட்டும்தான் வருவார். வேறு டைமில் எங்கள் வீட்டுக்கு போகவே மாட்டார். இவருக்கு என்ன எப்படி தெரியுது, நான் ஊருக்கு வர்றது எப்படி தெரியுது, என்ன ஏதுன்னு இன்னும் வரைக்கும் எனக்கு அது புரியவே இல்லை. 10 வருஷம் ஆயிட்டு.